Hello everyone, welcome to Jam Samayal. In the video la ingi oorugai எப்படி prepare பண்றதுன்னு பார்க்கலாம். இஞ்சி ஊறுகாய் prepare பண்றதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சியை சுத்தம் பண்ணி தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, புளி, வெல்லம், நல்லெண்ணெய், கடுகு, பூண்டு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், பெருங்காயத்தூள், அப்புறமா உப்பு. முதல்ல புளியை தண்ணீரில் கரைச்சி எடுத்துக்கலாம். இதற்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கலாம். இதோட ஒரு கப் தண்ணீர் சேர்த்து 15 நிமிடம் ஊற வச்சுக்கணும். 15 நிமிடத்துக்கு அப்புறமா புளியை கொஞ்சமாக பிசைஞ்சு விட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த புளியை தனியாக மாற்றிக்கணும். இப்போது புளி கரைசல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இஞ்சி ஊறுகாய் பண்ணுறதுக்கு இஞ்சியை வறுத்து எடுத்துக்கலாம். இதற்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இஞ்சி பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போது இஞ்சி பொன்னிறமாக வந்திருக்கு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் நல்லெண்ணெயோட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கணும். அப்புறமா இதோட கறிவேப்பிலை சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கணும். இப்போது வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்திருக்கு. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக வறுத்து வச்சுருக்கிற இஞ்சி அப்புறமா வெங்காயம் இரண்டையுமே பொடி பண்ணி எடுத்துக்கணும். இதற்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்கிற இஞ்சி அப்புறமா வறுத்து வச்சுருக்கிற வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது எல்லாத்தையுமே பவுடர் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததாக ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு, 4 பூண்டு, அப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கணும். அடுத்ததாக இதோட மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். அப்போ தான் மசாலா கருகாமல் இருக்கும். அடுத்ததாக இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாத்தையுமே கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி கரைசல் சேர்த்துக்கணும். இப்போது இதில் ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் பொடி பண்ணி வச்சுருக்கிற வெல்லம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் மசாலாவோட சேர்ந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கலந்து விட்டுக்கணும். அடுத்ததாக இஞ்சி, வெங்காயம் இரண்டையுமே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற பவுடரை இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கணும். ஊறுகாய் ரொம்பவே குறுகி வர்றது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், சுவையான இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.